விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நிறைய எடுத்துட்டு நிறைய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அகரம்ல படிச்சுட்டாங்க. நீட் பத்தின விஷயம் வரும்போது கருத்து சொல்றது, நிறைய இஷ்யூஸ்க்கு பேசுறதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குதுல. இதெல்லாம் பேசினா அரசியல்ல வருவாங்க. படிங்கன்னு சொல்றாரு, அது தப்பா? படிங்கன்னு சொன்னாலே அரசியல்னா அப்புறம் எப்படி அது? அப்படி இல்லையா? அவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சார். இவர் அதெல்லாம் சொல்லலையே. நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுல தவறு கிடையாது. யாராவது சொல்ல வேண்டிய விஷயத்தை இவர் சொல்றாரு. சினிமா நடிகன்றது கூத்தாடின்றது போய் இப்ப அறிவாளின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நிறைய விஷயம் நுழையிறோம். என் பீரியட் வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை ஐ ஒன்ட் கிவ் எனி ரிவ்யூஸ் அபவுட் இந்த எஜுகேஷன்ல. ஏன்னா நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் டிகிரி வாங்கி வக்கீலுக்கும் படிச்சு முடிச்சுட்டேன். நான் அதனால இதுலெல்லாம் வந்து திருப்பி திருப்பி அதை போய் சொல்லிட்டு நாங்கள் படிக்கும்போது எப்படி திரும்ப இருந்தது, எப்படி இருந்தது, அப்படியே தான் இருந்தது. பெரிய வித்தியாசம் இல்லையே. அதனால படிப்புன்றது ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே லைன் தானே பண்ண போறாங்க. இது நடிப்பு அப்படி இல்லை, கிரியேட்டிவிட்டி. டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் யோசிக்கிறது வெளியே தெரியக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே போகணும், அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும்.